ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் விஜயராகவன். ஊர் சுற்றலாம் வாங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கைலாசநாதர் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் தாங்க. வாங்க இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுக்கு நேராக பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அப்படியே அந்த சைடில் பாருங்கள், சைடில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் சுவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்களாலேயே சுவர் எழுப்பியிருக்காங்க. அப்படியே இந்த சைடும் பாருங்கள், எல்லாமே கற்களாலேயே செதுக்கப்பட்டது தான். சரி வாங்க, மூலவர் இருக்கும் இடத்துக்கு நம்ம உள்ளே போகலாம். இந்த மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாசநாதர். தாயார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கற்பகாம்பாள். இந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது. சிற்பக்கலைக்கு மிகவும் புகழ்பெற்றது தான் இந்த கைலாசநாதர் டெம்பிள். இங்கேயும் அழகாக சின்னதாக ஒரு நந்தி வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக தான் மூலவர் இருப்பார். இந்த நந்திக்கு நேராக பாருங்கள், மூலவர் இருப்பார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் மூலவர் இருக்கும் இடத்துக்கு கேமரா கொண்டுட்டு போக முடியாது. சரி வாங்க, இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பம்சம் பார்க்கலாம். சூரிய ஒளி நந்தியின் கொம்பு வழியே சென்று சிவலிங்கத்தின் மீது 3ஆம் பிறை போல் விழுமா. இதை பார்ப்பதற்கு பக்தர்கள் ஏராளமானோர் வருவாங்களாம். இதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம்னா இதுதான். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரதியோட சிலை இருக்கும். அந்த சிலையோட நம்ம மூஞ்சியும் ஒட்டி வச்சு நேராக பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிற மன்மதனோட சிலை தெரியும். அதே இந்த சைடு மன்மதனோட சிலையோட நம்ம மூஞ்சி சாட்சி வச்சு நேராக பார்த்தோம்னா ரதியோட சிலை பார்த்திங்கன்னா தெரியாது. அதுதான் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மரத்தில் இந்த மாதிரி தொட்டில் கட்டி வேண்டுதல் வைக்கலாம். இந்த கோயிலை சுற்றி 164 அடி அளவுக்கு கல் சுவர் எழுப்பப்பட்டு இருக்குது. ஆலயத்தின் முன்கோபுரம் 90 அடி உயரத்தில் 5 அடுக்குகளை கொண்டது. இந்த கோபுரம்
ஒரு பெரிய தேரை 2 யானைகளும் இழுத்து செல்வதை போன்ற தோட்டத்தில் இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் வந்து சிற்பக்கலைக்கு தான் மிகவும் புகழ்பெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.